Good evening, students. நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபங்க்ஷன் லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம அதை தான் பார்த்தோம். அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் இன்னைக்கு கண்டினியூட்டி பார்க்க போறோம். புதுசா எதுவும் நம்ம பார்க்க போறது இல்ல. டாபிக் நான் எதுவுமே எடுக்கல. லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி டாபிக் தான் போறேன். வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சார்புகளின் சேர்ப்பு, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு இருந்தால் சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னா என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாடத்துல என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ஒரு தடவை சொல்லிடுறேன். பிகாஸ் இன்னையோட இந்த கிளாஸ் முடிஞ்சுது. நம்ம இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல எம்சிக்யூ பார்ப்போம். லாஸ்ட் 10 minutes எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா fill in the blanks மாடல்ல தான் கொடுப்பேன். ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் காட்டுவேன். ஆன்சர்ஸ் வந்து சூஸ் த பெஸ்ட் மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்க வந்து என்ன ஆன்சர் இருக்கோ இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ் மீடியம் தமிழ்ல எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டாப் கார்னர்ல உங்களோட பேரு, உங்களோட ஸ்கூல், உங்களோட சென்டர் நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. கிளாஸ் எந்த கிளாஸ் செக்ஷன் மென்ஷன் பண்ணிடுங்க. கீழே வந்து ஆன்சர்ஸ்னு போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். ஏதாவது நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கேளுங்க. சார்புகளின் சேர்ப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஆர்டர்ட் பேர்ஸ் வரிசை ஜோடிகள்னா என்ன, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம். நம்ம ஒரு சினிமா தியேட்டருக்கு போவோம், நீங்களும் போறீங்க உங்க ஃப்ரெண்டும் போறாங்க. உங்களுக்கு வந்து இ ரோல 5th சீட், உங்க ஃப்ரெண்டுக்கு 5th ரோல இ சீட், ரெண்டு சீட்டும் சேமா வருமா? ஒரே சீட்ஸ் கொடுப்பாங்க, சீட்ஸ் தானே ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு சீட்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸ் கார்ட்டீசியன் என்ன உறவுகள் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்தியால டெல்லி இருக்கு, தமிழ்நாட்டுல சென்னை இருக்கு, ஒரு மலைவாழ் பிரதேசம் அப்படின்னா அது வந்து ஒரு ஊட்டி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த ஊருக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட் பண்றதுதான் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். சார்புகள் அப்படின்னா என்ன, சார்புகளின் வகைகள், சார்புகளை குறிப்பிடும் முறைகள், அதுல சேர்ப்புகள். ஓகேவா? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுதான் லாஸ்ட் டாப். இது நம்ம கிளாஸே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க, உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் தருவாங்க, உங்க பேர் இருக்கும். ஸோ உங்க பேரும் உங்க ஹால் டிக்கெட் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அந்த ஹால் டிக்கெட் நம்பருக்குள்ள எக்ஸாம் ஹால்குள்ள போனோன்னே ஒரு டம்மி நம்பர் கொடுப்பாங்க. இந்த டம்மி நம்பர் வந்து உங்களுக்கு தெரியாது. கரெக்டா அந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதோட அது மறந்துடும், முடிஞ்சிடும். அந்த ஒரு எக்ஸாம்க்கு ஒரு டம்மி நம்பர் பேப்பரும் அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, யார் கரெக்ஷன் பண்றாங்க, யாரோட பேப்பர், எந்த ஸ்கூல்ல இருந்து வந்த பேப்பருங்கிறதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்காக தான் அந்த டம்மி நம்பர் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கான அந்த டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஹால் டிக்கெட் நம்பருக்கு இந்த பர்சனுக்கு இதுதான் டம்மி நம்பர் அப்படிங்கிறது தெரியும். ஆஃப்டர் த பேப்பர் கரெக்ஷன் அந்த டேட்டா பேஸோட உங்களோட மார்க்ஸ் கரெக்டாக மேப் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கார் நீங்க ஓட்டுறீங்க, கார் ஓடுற வேகமும் அதுல வந்து பெட்ரோல் இருக்கணும். பெட்ரோலோ இல்ல பேட்டரி காரா இருந்தா பேட்டரி ஃபுல் சார்ஜ்லயோ இருந்தாதான் அது ஒரு வேகம் போகும். பெட்ரோல் இல்லாம ஆக்சிலேட்டர்ல அழுத்துனீங்கன்னா வண்டி போகுமா? அதே மாதிரி ஸ்கூல் போறீங்க, ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம ஸ்கூல் போறோம், படிக்கிறோம். இப்ப நம்ம படிக்கணும், நல்லா உட்காந்து நம்மளால கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஃபுட் எடுத்து போனாதான் நம்மளால கிளாஸ்ல உட்கார முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம மயக்கம் வரும், தூக்கம் வரும், பசிக்கும், கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து டிராபேக்ஸ் வரும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம ஒரு செயலை பண்றோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் அந்த உந்து விசையானது தேவைப்படுகிறது. இதெல்லாம் நம்ம வந்து சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் மேக்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க, சம்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததை நான் ஒரே ஒரு தடவை ஃபாஸ்ட் ரீகேப் உங்களுக்கு காமிச்சிடுறேன். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது எஃப் டாட் ஜி, ஜி டாட் எஃப், ஹெச் டாட் எஃப், எஃப் டாட் ஜி டாட் எஃப். பாத்தீங்க மூணு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூன்று சார்புகள் தொடரியல்ல இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், இதை வந்து நீங்க நான் லாஸ்ட் கிளாஸே சம்ஸ்ல நம்ம பார்த்தோம். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து காமுடேட்டிவ் கிடையாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதியும் நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொன்னேன். எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவலா இருக்கணுங்கிறது நாட் நெசசரி இல்லையா? இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, லீனியர் ஃபங்க்ஷன் இருக்கு, மாடுலஸ் இருக்கு, குவாட்ராட்டிக், கியூபிக், ரெசிப்ரோக்கல், கான்ஸ்டன்ட். இது 5 தான்.
இது அஞ்சுமே உங்களுக்கு சம்ஸ்ல டச் ஆகாது அப்படிங்கிறதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சார்பினுடைய வெளியீடு வந்து இன்னொரு சார்பினுடைய உள்ளீடா இருக்கும் அப்படிங்கிறதா மேஜர் பாயிண்ட். ஓகேவா? அதே மாதிரி 3 சார்போட சேர்ப்பு வந்து வரிசை மாறினா விடை கண்டிப்பா மாறதான் செய்யும். எல்லாமே சேமா வருங்கிறது நாட் நெசசரி. இது வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், லீனியர் ஃபங்க்ஷன், மாட் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அதோடைய ரீகேப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம டைரக்டா இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் என்ன எந்த சம்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சாப்டர் இதோட இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 4th கொஸ்டின் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன். 5th கொஸ்டின்ல இருந்து பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 5 மட்டும் நான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். அடுத்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க வந்து புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்க கொஸ்டினுக்கு. இதனுடைய உங்களுக்கு ஃபங்க்ஷன் a tends to b, f of x is equal to 2x plus 1 கொடுத்திருக்காங்க, g of x is equal to x squared கொடுத்திருக்காங்க. அப்படின்னா f dot g and g dot f ஓட ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. வீச்சகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்திருந்தாங்க இல்லையா? சரி, 5th கொஸ்டின். f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x squared. It is given. இது வந்து கொடுத்திருக்காங்க. சரி, என்ன கேட்டாங்க? f dot g ஓட ரேஞ்சும் g dot f ஓட ரேஞ்சும் கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா f dot g. f dot g of x. So that is f of x squared. So இந்த x squared இந்த x இருக்கிற பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்? 2x squared plus 1 அப்படின்னு ஆகும். இதுதான் f dot g of x. ஓகேவா? g dot f. So 2x plus 1 the whole squared. இந்த x squared இருக்கிற பிளேஸ்ல இந்த 2x plus 1 ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a plus b the whole squared அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ a ஸ்கொயர்டு இங்க a இருக்கக்கூடிய இடத்துல 2x இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல 1 இருக்கு. ஸோ a ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா a plus b the whole squared ஃபார்முலால நம்ம இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். ஏன்னா நம்ம டைரக்டாவே வீச்சகம் வந்து எழுதிடலாம். ஸோ இது வந்து 2x plus 1 the whole squared அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 2x squared plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு வேற என்னென்ன கிவன்ல கொடுத்துருக்காங்க? a b அப்புறம் c மூணுமே வந்து சப்செட் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை மட்டும் நான் டெலீட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. f டாட் ஜியும் g டாட் f மட்டும் தான் பார்த்துருக்கோம், வேற எதுவும் பண்ணல இதுல. இது கிவன் தான் நான் எழுதுறேன். f g. so f dot g அப்படின்னா c tends to a, கரெக்டா? and a b c subset of n. so அப்ப range of f dot g என்ன வரும்? 2x squared plus 1. ரெண்டாவதா கண்டுபிடிச்சோம் இல்லையா? range of f dot g 2x squared plus 1. range of g dot f 2x plus 1 the whole square. because ரெண்டுமே வந்து x belongs to c and x belongs to natural numberல இருக்கு. ஸோ ரேஞ்ச் அப்படின்னு கேட்டதுனால நம்ம அந்த ஆன்சரோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா?
வீச்சகம். f டாட் g வந்து c டென்ஸ் டு ஏவா இருந்ததுன்னா g டாட் f வந்து ரிவர்ஸ். ஓகே, வைஸ் வர்சா. அடுத்தது ஆறாவது கணக்கு. ஆறாவது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா எஃப் டாட் எஃப்பும் எஃப் டாட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நான் அதுல வந்து எஃப் டாட் எஃப் 3 டைம் இருக்கு இல்லையா, அதை கால்குலேட் பண்றேன். 2 டைம் இருக்கிறத நீங்க கால்குலேட் பண்ணுங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வேற எதுவும் கொடுக்கல. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஃப் டாட் எஃப், அடுத்தது எஃப் டாட் எஃப் இது கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் டாட் எஃப்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதை ரெண்டை கண்டுபிடிச்சாதான் 3 கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுலயே 2 வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸை போட போறீங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளேயே அதே ஃபங்க்ஷனை திருப்பி ரீப்ளேஸ் பண்றீங்க, வேற எதுவும் கிடையாது. இப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. -1, ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆகும்னா எக்ஸ் டு த பவர் 4 minus 2x squared a minus b the whole square expand பண்றேன் +1 இந்த bracket வெளியில இருக்கிற -1. ஸோ இந்த +1 -1 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா f டாட் f of x is equal to x to the power 4 minus 2x squared மட்டும் இருக்கும். இது a minus b the whole squared ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ f டாட் f ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் இப்போ இங்க உள்ள கொண்டு வந்துடலாம். எக்ஸ் டு த பவர் 4 minus 2x ஸ்கொயர்டுங்கிறத இங்க கொண்டு வந்துடலாம் உள்ள. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணும். எக்ஸ் டு த பவர் 4 minus 2x squared the whole squared -1 இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற பிளேஸ்ல அந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதை ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க ஃபார்முலால. எக்ஸ் டு த பவர் 8 மைனஸ் இதுவும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால தான் -4 x to the power 6 இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, x to the power 6 plus 4 x to the power 4 minus 1 bracket ஓபன் பண்ணிட்டேன். ஓகேவா? so f of x because இதை கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும், அதனாலதான் நான் இதையும் கண்டுபிடிச்சு அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்தது 7வது கேள்வி. ஃபங்க்ஷன் r tends to r g r tends to r ரெண்டுமே r tends to r defined by f of x is equal to x to the power 5 and g of x is equal to x to the power 4. Then check if f and g are 1 to 1 and f dot g is also 1 to 1 கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து f of x-உம் g of x-உம் கொடுத்திருக்காங்க. அதில் நம்ம வந்து வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் செட்டு கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் தான் பண்றேன் உங்களுக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் தான் பண்றேன், ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கிவன். இதுல என்ன பண்றீங்க அப்படின்னா எஃப்க்கு வந்து 1 - 1 2 - 2 4 வேல்யூஸ் போட்டீங்கன்னா இங்க எக்ஸ் பவர் 5க்கு அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 -1 2 -2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஜிலையும் 1 - 1 and 2 - 2 4 வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரெண்டுத்துக்குமே கண்டிஷன் சேம் அப்படிங்கிறதுனால ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன வருது அப்படிங்கிறது பாருங்க. எஃப் டாட் ஜி வந்து கால்குலேட் பண்ணுங்க. எஃப் டாட் ஜி கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு சேம் இமேஜ் கிடைச்சது அப்படின்னா, ரெண்டு எலமெண்ட்டுக்கும் சேம் இமேஜ் இருந்தது அப்படின்னா அது 1 to 1, இல்லைன்னா நாட் 1 to 1. சாரி, இமேஜ் சேம் இமேஜ் இல்லை அப்படின்னா
சேம் இமேஜா இருந்ததுன்னா நாட் ஒன் டு ஒன். ஓகேவா? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. இமேஜ் வந்து ஒரே இமேஜா இருந்தது அப்படின்னா அது நாட் ஒன் டு ஒன். ஓகேவா? 7வது கேள்வி. 8வது கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. அது உங்களால வந்து ஃபர்ஸ்ட் கணக்கும் 2வது கணக்கும் போட்டீங்க இல்லையா, எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் கால்குலேட் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி தான் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எஃப் இப்போ பண்ணோம் இல்லையா, அதே சேம் மாடல். ஆனா என்ன, எஃப்க்கு பதிலாக ஜிஹெச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச்ஆ எல்லா ஆன்சர்ஸும் வருதான்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல எஃப் டாட் ஜி கண்டுபிடிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. அதுக்கப்புறம் வர ஆன்சர் கூட டாட் ஹெச்க்கு போடுங்க. அடுத்தது இங்கே ஆர்ஹெச்எஸ்க்கு ஜி டாட் ஹெச் கண்டுபிடிங்க. அது கூட எஃப் டாட்க்கு பண்ணுங்க. அதாவது ஃபங்க்ஷன் திருப்பி எஃப்க்குள்ள கொண்டு போய் போடுங்க. இந்த ஆன்சரை ஹெச்சுக்குள்ள போடுவீங்க, இந்த ஆன்சரை எஃப்க்குள்ள போடுவீங்க. போடும்போது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமா அப்படின்னு பார்க்க போறீங்க. அவ்வளவுதான் 8வது கேள்வி. அதுல 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3மே நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். ஸோ அதில் 3 சப்டிவிஷன்ஸுமே ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நான் எம்சிக்யூஸ் ஷேர் பண்ணுறேன். எம்சிக்யூஸ் பாருங்க. இதோட இந்த லெசனுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நான் ஆல்ரெடி இந்த லெசனில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போதே எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அந்த சம்ஸ் எல்லாமே வந்துடும் கண்டிப்பாக. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஷீட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6ன்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ் மீடியம் தமிழ்ல எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 1, ஏ அல்லது பி என்பது முடிவிலி கணமாக இருந்தால் ஏ கிராஸ் பி என்பது டேஷ். If either A or B is an infinite set, then A cross B is an dash. ஆன்சர் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் எழுதுறதுக்காக தான் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறோம். செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2, இரண்டு வரிசை ஜோடிகள் A, B மற்றும் C, D சமம் எனும்போது A ஈக்குவல் டு டேஷ் மற்றும் B ஈக்குவல் டு டேஷ். Two ordered pairs A, B and C, D are equal if and only if A is equal to dash and B is equal to dash. Question number 3. உறவுகள் டேஷின் உட்கணமாகும், சார்புகள் டேஷின் உட்கணமாகும். Relations are subsets of dash and functions are subsets of dash.
கொஸ்டின் நம்பர் 4 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓர் உறவின் எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரு இருக்கும். All the elements of a relation should have images. Question number 5. இதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ரிலேஷன் A tends to B ஆனது உறவு எனில் R இன் மதிப்பகம் A ஆகும். அதாவது இந்த ரிலேஷன் A tends to B domain of R is equal to A அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வெரி குட். யாரோ ஆன்சர் சொல்றீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க வந்து சொல்லலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆன்சர்ஸ் எழுதுங்க. பட் நான் இப்ப ஆன்சர் ரிவீல் பண்ண மாட்டேன், கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு. பிகாஸ் நீங்க ஆன்சர் எழுதி பேப்பர் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சர் ரிவீல் பண்ணுவோம். n of a is equal to 4, n of b is equal to 3 ஆக இருக்கும் பொழுது a விலிருந்து b க்கு அமையும் சார்பு ஒன்றுக்கு ஒன்றாக இருக்காது. There will be no one-to-one function from a to b when n of a is equal to 4, n of b is equal to 3. இது true or false? மைக் அன்மியூட் பண்ணி ஆன்சர் சொல்றீங்க. வெரி குட், சூப்பர். சரி. Question number 7. எல்லா மாறிலி சார்புகளும் இருபுற சார்புகள் ஆகும். All constant functions are bijections. இது லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து சிமுலேஷன்லயே காமிச்சேன். கன்ஃபார்மா தவறுதானா? இல்ல நீங்க ஒரு ஃப்ளூக்ல சொல்றீங்க. ஒருத்தர் ட்ரூ சொல்றீங்க, ஒருத்தர் ஃபால்ஸ் சொல்றீங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு சரியா தவறான்னு நீங்க திங்க் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எட்டாவது கேள்வி. எல்லா ஒன்று சார்புகளும் மேல் சார்பாகும். All one-to-one functions are on-to functions. புக்ல பார்த்து ஆன்சர் சொல்லக்கூடாது. நீங்க புக் பார்க்காம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தானே உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கு. புக்ல இருக்கிறத பார்த்து இப்ப ஆன்சர் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு டெஸ்ட் எழுதுறீங்க? இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி இருக்கோமே. சார்புகளின் சேர்ப்பானது பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. டேஷ். Composition of functions is commutative. Dash. Last question. தலைகீழ் சார்பு ஒரு இருபுற சார்பாகுமா? Is the reciprocal function is a bijection?
ஸோ எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் கொடுத்த கொஷின் 2 கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல டவுட் இருந்தா கேளுங்க. எம்சிக்யூக்கு எப்படி வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்றீங்களோ அதே மாதிரி கிளாஸ்ல டவுட்ஸ்க்கும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அங்கேயே நீங்க கேட்கலாம். எண்ட் ஆஃப் த செஷன்ல தான் பேசணுங்கிறது கிடையாது. நீங்க வந்து மைக் அன்மியூட் பண்ணி பேசுறதே பெரிய விஷயம். அப்ரிஷியேட் பண்றவங்கள. ஸோ இதை நீங்க எல்லா கிளாஸ்லயும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ எல்லா கிளாஸ்லயுமே நீங்க வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கேயே ஸ்டாப் பண்ணி நீங்க டவுட் வந்து கேட்கலாம். ஓகேவா? இனிமே பண்ணுவீங்களா? எம்சிக்யூ செஷன்ல ஆன்சர் பண்றீங்க. ஸோ இதே மாதிரி கிளாஸ்லயும் நீங்க டவுட்ஸ் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இன்னும் எவ்வளோ டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்ல இன்னும் ஈஸியா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு எம்சிக்யூல ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். நீங்க எழுதுறதுக்காக தான் இந்த டெஸ்ட் கொடுத்துருந்தோம். இருந்தாலுமே நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசினது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து என்ன பண்றீங்க? நாளைக்கு கிளாஸ் நாட் ஒன்லி நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ அடுத்த சயின்ஸ் கிளாஸ் இருக்கு. சயின்ஸ் கிளாஸ்லயே நீங்க என்ன பண்றீங்க? டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சார் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்க டவுட்ஸ் வந்து தாராளமா கேட்கலாம். ஓகேவா? கேப்பீங்களா? இப்ப யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்களே. Okay, miss. ஓகே ஓகே வெரி குட். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.